சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் நம்ம சத்யா நடந்துக்கிற விதம் மீனாவுக்கு பிடிக்கலை. அப்போ முத்து சொல்வார், நீ எதையும் போட்டு குழப்பிக்காத, அவன் நம்ம சத்யா எப்படி நம்மக்கிட்ட தான் வருவான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா சத்யாவோட அம்மா கிட்ட மீனா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அம்மா நீ நாளைக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குமா, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லைத்த எனக்கும் மீனாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எங்கள் பாட்டிக்கு தான் பழசு மறந்து போச்சுல, கொஞ்சம் வருஷம் முன்னக்கூட்டி உள்ளது தான் ஞாபகம் இருக்குது, அதனால் அவங்க எங்கள் 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க, ரவி ஸ்ருதிக்குமே கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் பேசுகிறேன், அங்கே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் பாட்டி கேட்குறதுக்கு நீங்கள் ஆமான்னு சொன்னால் மட்டும் போதும், வேறு எதுவுமே பேசாண்டாத்த அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அடுத்த சீனில் மனோஜோட மாமியார் மனோஜை கூப்பிட்டு சொல்லுவாங்க, மாப்பிள்ளை இன்றைக்கி உங்களுக்கு அந்த சடங்கு வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கொடைக்கானலில் எனக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது எல்லாத்தையுமே உங்கள் பேரில் மாற்ற சொல்லியிருக்கேன், பேப்பர்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்கே தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும், அவங்க என்றைக்கு சொல்கிறாங்களோ நம்ம அன்றைக்கி போகணும் அப்படின்னு சொல்லி. சரி ஆண்டி நான் என்றைக்குனாலும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். அதுக்கப்புறம் அந்த ஜோசியருக்கு கால் பண்ணி சொல்வார், ப்ராப்பர்ட்டி இப்படி என் பேரில் எழுதி வைக்கேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கோடி கணக்கில் லாபம் இருக்குன்னு சொன்னேன், அதே மாதிரி இருந்துட்டா பாப்பரப்பா மனோஜ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்றைக்கே அந்த நைட்டு சடங்கையும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், உங்களுக்கு ஓகே இல்லை நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுப்பாரு. எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால், சரி அப்போ நீங்கள் ரூமில் போய் பேசாமல் தூங்கிடுங்க, உள்ளே நடக்கிறது யாருக்கும் தெரியவா போகுது அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மனோஜ் பட்டு வேஷ்டி சட்டெல்லாம் போட்டு ரூமில் ரெடியாக இருக்கார். கனகாவை இங்கே ரெடி பண்ணி கையில் பால் சம்பை கொடுத்து ரூமுக்குள்ளே அமுச்சு விட்றாங்க. அப்போ கதவை லாக் பண்ணிட்டு இந்த ஹஸ்பண்ட் இந்த பாலை நீ குடி, பாதி நான் குடிக்கணும்னு மம்மி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பாதி குடிக்க வச்சுட்டு மீதி பிடுங்கி இவங்களே குடிச்சிருவாங்க. அப்போ கனகா என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடலான்னு போகும்போது மனோஜ் லைட் ஆஃப் பண்ணால் கனகா அலறுவாங்க, லைட் ஆன் பண்ணால் சிரிச்சிட்டு இருப்பாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி வெளியே ஆன்ட்டிக்கிட்ட கேட்கும்போது, என் பொண்ணுக்கு இருட்டுனா பயம் மாப்பிள்ள, நீங்கள் தான் எப்படியாவது அவளை அட்ஜஸ்ட் பண்ணணும், அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி மறுபடியும் ரூமுக்கு கனகா நம்ம 2 பேருமே பலூன் ஊற்றி விளையாடலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பலூன் ஊற்றி விளையாண்டுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் விஜயா மனோஜை கூப்பிட்டு, உனக்கு நல்ல பறக்கார பொண்ணாக பார்த்து பிடிச்சிருக்கேன்டா, மலேசியா பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மலேசியா பொண்ணாக ஒழுங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லி முத்துமீனா 2 பேருமே கேட்பாங்க. எல்லாருமே அந்த பார்லர்காரி மாதிரி ஏமாற்ற மாட்டாங்க, இவங்க ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரவி சொல்வார், பணக்கார பொண்ணாக பார்க்குறீங்களம்மா, நல்ல குணமான பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதி சொல்வாங்க, பணக்கார பொண்ணாக இருந்தது தானே மனோஜ் செட்டில் ஆக முடியும், ஆன்ட்டி அதை தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.